ஜெர்மன் குடும்பத்தினுடைய வெளிநாட்டுக்கு வரவேணாம்னு சொல்லல அனுபவம் என்ன? எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, யாழ்ப்பாணத்துலேருந்தும் சரி இலங்கையிலேருந்தும் சரி. உங்களுடைய அனுபவம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போகிறது வந்து மறக்காம இந்த காணொலியில் இருக்குது பாருங்க. கோயில் ஒன்றுக்கு வந்தோம், நாச்சிமார் கோவில். இங்கே வந்து ஜெர்மன் ஃபேமிலியை வந்து சந்தித்தேன். காணொலி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதன்முறையாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேருப்பா? என் பேர் பிரேமதாஸ். பிரேமதாஸ். உங்களோட பேர்? என் பேர் பிரதேஷ். ஓகே. இவர் வந்து ஜெர்மனிலேயே பிறந்து ஜெர்மனிலேயே வளர்ந்தவர். இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவர். யாழ்ப்பாணத்தில் எங்கே பிறந்தீங்க? ஓகே. நீங்கள் உங்களை யாழ்ப்பாணத்தில் ஊரை பேர் சொல்லுங்கள். உங்களோட ஊர் முதலாவது ஊர்? சின்ன வலிக்கட்டு. 20 வயசில் வலிக்கட்டு. சின்னலே வலிக்கட்டிங்க. அப்போ யுத்த காலம் தான். யுத்த காலத்தில் பயந்து வாழ்ந்து தெரிஞ்சது. அப்புறம் அங்கே போனால் தான் அப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்த அப்புறம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறபடியாக வரக்கூடியதாக இருக்குது. 40 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறாரு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்கள். இப்போ அதான் இருக்குது. இப்போ என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எத்தனையாம் ஆண்டு நீங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு அங்கே போகிறீங்க? 84 கடைசி. 1984. அதாவது ஜூலை கலவரம் அந்த டைம் நீங்கள் செல்றீங்க. ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? போனதுமே எப்படி இருந்தது? போனது வந்து எங்களுக்கு நாங்கள் வெளிக்கிட்ட அந்த காலம் வந்து வெளிநாடு வந்துட்டு போகிறோங்க உயிரை காப்பதோன்னு வந்துட்டு போனது. ஆனால் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்ட்டு ஒன்றுமே தெரியாமல் போன காலம் வந்து குளிர்காலம். அப்போ போனது வெறும் சூட்டோட போனது. அங்கே வந்து எங்களுக்கு தெரியாதானே, இப்போ புது அனுபவங்கள் தானே. குளிர் குளிரை தூங்கிட்டு அதுக்கு பிறகு ஜாக்கெட்டுகள் வாங்கி போட்டு சரியான கஷ்டப்பட்டு தான் போனாங்க. போய் சிட்டி அடித்து ஒரு 4-5 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன். இப்போ போனாங்க வேலை செய்ய போனால் முதல் எங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களை அவங்கள ஏற்றாத்தான் இந்த நாட்டில் இருக்கலாம். அரசியல் தெரிஞ்சவங்களை ரிஜெக்ட் பண்ணேன்னு சொன்னால் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறோம். அப்படி அவங்கள பிடிச்சி அனுப்புவோம். இப்போ நாங்கள் அப்போ அந்த காலம் வந்து பிரச்சனை இருந்தபடியாக எங்களை வச்சு ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. பிறகு எங்களுக்கு 8 வருஷம் சென்ற பிறகு ஒரு நல்ல ஒரு விசா தந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வேலை செய்ய கஷ்டமான வேலையெல்லாம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக படிப்படியாக வளர்ந்து வந்துருக்கோம். திருமணம் எத்தனை வயசில் முடிக்கிறீங்க? திருமணம் 90ஆம் ஆண்டு முடித்தேன். 90ஆம் ஜெர்மனியில் முடிச்சு மகன் ஒருத்தர். அடுத்தது மகன். ஓகே. மகன் 91. உங்களுக்கு அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியுமா? அடிக்கடி சொல்லுவார் என்ன மாதிரி அங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்துண்டு. 85ஆம் ஆண்டு நான் 91ஆம் ஆண்டு பிறந்தான். அப்போ 97ஆம் ஆண்டு நாங்கள் எந்த ஃபர்ஸ்ட் ட்ராவல் வந்து ஃப்ளைட்டில் போனது வந்து இந்தியா போனாங்க. அது எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஒரு கல்ச்சர் ஷாக் மாரி. வந்து 2003ஆம் ஆண்டு தான் இங்கே மூத்தரம் ஸ்ரீலங்கா வந்தேன் நான். அப்போ கொஞ்சம் சின்ன வயசு தான். அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ இந்த பெரிய கேப் விட்டு 2016 தான் இங்கே இருக்கு. அதிலிருந்து 16, 17, 18, 19 பேருந்து கொரோனா டைம் வந்தது. அதில் கொஞ்சம் சிக்கல் தான். பேருந்து இந்த முறை 2022 இந்த முறை வந்தேன் திருவிழாக்காண்டி. அப்போ அதிலே நான் நிறைய இதாக அறிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு பிற்பட்ட காலங்கள் இப்போ தற்சமயம் வந்து இப்போ இந்த உலக போர் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, உக்ரைன் போர். இப்போ எப்படி உங்களுக்கு வாழக்கூடிய மாதிரி இருக்கிறதா? இப்போ உணவு விஷயங்கள் எப்படி இருக்குது? விலைகள் ஏற்றங்கள் இறக்கங்கள் எப்படி இருக்குது? கொரோனா டைமில் வந்து சரியான கஷ்டமாக இருந்தது. சாப்பாடு ஜாமான்கள் இப்போ கடைகளுக்குள்ள போனீங்கன்னா எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, டாய்லெட் பேப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் விளைஞ்சு கிடைக்கிறாங்க. பார்த்துருந்தேன் அந்த பத்திரிகைகளையும் காணொலிகளையும் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ திருப்பி உக்ரைன் இது வந்த அப்புறம் திருப்பி சாமான்கள் இருக்க கொஞ்சம் விலையாகும் கூட. விலைகள் எல்லாம் சரியான கூட. பெட்ரோல்லேருந்து எல்லா இதுவும் கூட. இப்போ இலங்கை மதிப்புக்கு எவ்வளோ போகுதுங்கிற ரூபாய்? இப்போ
ஒரு யூரோ வந்து இந்திய ரேட்டின் படி 319. இப்போ இன்றைக்கு என்ன 25/5/2004 தேதி 4ஆம் மாதம் 2024 இந்த ரேட். நாங்கள் போன காலத்தில் அப்போ மார்க்கில் இருந்தது. ஒரு மார்க் வந்து 6 ஒரு மார்க் வந்து 6 ரூபா. உங்களோட நாணயத்தின் பெருமதியின் பேர் என்ன? இப்போ ஈரோ. இப்போ ஜூரோ முந்தி மார்க் இந்த மார்க் ஈரோ அப்பா ஒன்று சேர்ந்த அப்புறம் தான் அந்த ஒவ்வொரு யூரோப் யூனியனில் இணைஞ்ச ஒன்று எல்லாம் யூரோ வந்தது. ஜூரோ அதுதா முந்தைய ஒரு நாட்டில் ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ராங்க், ஃப்ரான்ஸ் ஃப்ராங்க், சுவிஸ் ஃப்ராங்க், மற்றபடி ஜெர்மன் மார்க், டச் மார்க், ஹாலாண்டில் குல்டன் சொல்கிறோம். அப்படி ஒரு இடத்துல ஒரு காசு இருக்கும். இப்போ வந்து யூரோ வந்ததால் ஆனால் யூரோ வந்த அப்புறம் எல்லாரோடும் கஷ்டமான வாழ்க்கை தானே. இல்லை அங்கே வந்து நஞ்சன காலமாக ஒழுங்குனா நேரம் வரும். என்ன சொல்லுங்க இப்போ இங்கே உள்ளாக்கள் நிற்கிறத வந்து வெளிநாட்டில் உழைக்கலாமான்னு சொல்லி இப்போ அங்கത്തെ செலவு அப்படின்னு சொன்னால் அங்கത്തെ செலவு வந்து கூட அங்கே எடுக்கிற சம்பளம் வந்து அங்கே செலவழிக்கவே முடிஞ்சிடும். வீட்டு வாடகை, கரண்ட்டுக்கு, தண்ணிக்கு, கேஸுக்கு, மற்றது குப்பைகளுக்கு, அப்புறம் அதோட டெலிஃபோன் காசு, மொபைல் வச்சுருந்தா, நீ கார் வச்சுருந்தா காருக்கு இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ், எல்லாத்துக்கும் காசு. இனி பெட்ரோல், டாய்லெட்டுக்கு போகிறோம் காசு. இங்கே கடை வழி போகிறேன்னா டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு அதுவும் காசு போட்டு தான் உள்ளுக்கு போகலாம். அடிப்பட மாட்டேன். ஒரு €20 போட்டு தான் உள்ளுக்கு போடலாம். அதே பாருங்க எவ்வளோ கஷ்டம் உண்டு. அப்போ மிச்சம்ன்றது இல்லை. இப்போ அதால் தான் நாங்கள் வந்து 2-3 வேலைன்னு சொல்லி வேலை செய்கிறோம். வேலை செய்து அதில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி தான் நாங்கள் சேர்த்து இங்கே வரோம். அந்த வருஷத்தில் எங்களுக்கு 30 நாள் தான் எங்களுக்கு லீவு. அந்த 30 நாளில் அரைவாசியாக பிரிக்குது. சில பேர் 4 கிழமைக்கு எடுக்கணும், 3 கிழமைக்கு நாங்கள் எடுத்தோம். அந்த 3 கிழமையை வந்து இங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அதான் எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். வருஷத்துக்கு 30 நாள் உங்களுக்கு. நீங்களும் அங்கே வேலை செய்கிறீங்களா? அங்கே சார் எங்களோட கம்பெனிலே இவர் பேசுகிறார், வருமானம் பேசுகிறார். நல்ல கஷ்டமான வாழ்க்கைலாம். அப்போ அந்த உணவுகள் என்ன மாதிரி அங்கே ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு உங்களோட காலம் 80களில் நீங்கள் போனதும் உணவுகள் எப்படி? அந்த காலத்தில் வந்து தமிழ் கடைகள் நின்றுங்க. ஏமன் சாப்பாடுலாம் இங்கே ஏமன் சாப்பாடு நான் பண்டிகைக்கும் உருளைக்கிழங்கு, சோசேஜ் ஐட்டம்ஸ். சோறு இருக்காதா? சோறு இல்லை, எல்லாம் சோறு கூட சாதம். இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் ஏசியன் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இப்போ தான் இப்போ எங்களோட கலாச்சாரம் இந்தியன் ஃபுட் எல்லாம் இப்போ விரும்பி கொண்டு வராங்க. இப்போ அவங்களோட சாப்பாடு இப்போ கழிச்சு விட்டு இப்போ எங்களோட சாப்பாடு தான் விரும்பி கொண்டு வராங்க. இப்போ எந்த வேறு சில இடத்துல இப்போ கேட்பாங்க ரோல்ஸ் ஐட்டம்ஸ் அந்த சோட்டிஸ் எல்லாம் கேட்பாங்க, கொண்டு வாண்டு சாப்பிடுறது. அப்போ இந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். நான் அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த அடுத்த ஓடரை கொடுத்துருவாங்க கொண்டு போய் சொல்லி. அப்படிதான் அவையில் ஒரு சந்தோஷம். வெளிநாட்டு சாப்பாடு அவங்க அங்கே இருந்தே சாப்பிடக்கூட மாதிரி. உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் சிறுவயதில் வந்திருக்கிறீங்க, இப்போ வேற என்ன மாற்றம் தெரியுதுங்கடா யாழ்ப்பாணத்தில்? மாற்றம் அப்படித்தான். உங்களுக்கு விஷுவல் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து பெரிய பில்டிங்ஸுகள், பெரிய அங்கே இருக்கிற அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே எப்படி இருக்கும்? எனக்கு வந்து இங்கே வந்து முக்கியம்னா துப்புரவு. இந்த துப்புரவு எனக்கு முக்கியம். எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்கும். இப்போ ஒரு இடத்த பார்த்தாலும் ரிலாக்ஸாக இருக்கும். இது பார்க்குறதெல்லாம் குப்பையாக இருக்குது. அப்போ இப்போ வெளிநாட்டில் ஆட்கள் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தோம்டா, அப்போ நாங்கள் வந்து அப்படி இந்த ஒரு இமேஜ் கொஞ்சம் குறையிற மாதிரி அப்படி இருக்குது. அப்போ அதான் துப்புரவு தான் இங்கே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு வருவோம். அப்படின்னா இப்போ எங்கள் நாடு வந்து கொஞ்சம் வடிவாக இருக்கும். இப்போ துப்புரவுண்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாடு வந்து எங்கேயும் இல்லை. இங்கே எல்லா பழம் எல்லாம் இருக்குது. அதை இப்போ துப்புரவு மட்டும்தான் எனக்கு முக்கியம் இங்கே. ஓகே, இப்போ வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு உங்களோட உணர்வு? எப்படி இருக்குது உங்களோட சொந்த ஊரை பார்க்கல? நீண்ட நாளைய பிறகு 40 வருஷம் பிறகு பார்க்கல எப்படி இருக்குது? முந்திருந்த வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. இப்போ வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ புது ஆக்கள் பார்த்தாலும் தெரியாது, ஆறு ஆக்கள்னு சொல்லி தெரியாது, தெரிந்தானே
ஏற்ற முறக்கம் எல்லாம் இருக்குது. நாங்கள் சமாளித்து கொண்டு போய்கொண்டிருக்கோம். உங்களோட நண்பர்கள் இருக்கணுமா? இப்போ படித்த ஸ்கூல்ஸ் நண்பர்கள் போயிருக்கிறீங்களா? கழிச்சிருக்கிறீங்களா? கூடுதலான நாட்கள் இப்போ எல்லாம் வெளிநாட்டில் இருக்கு. படித்தாக்கலான்னு சொல்லி ஒரு தடவை இங்கே இப்போதைக்கு இல்லை. 1-2 பேர் மோசம் போயிட்டு பிறந்தது. மற்றபடி எல்லாம் வெளிநாடு. இப்போ அந்த வெளிநாடுகளுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் கனடா போகிறாங்க விஷாவில். இப்போ ஜெர்மனிலேயும் ஒரு விஷா ஒன்று வந்திருக்குது இங்கேருந்து வர்றது. அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ விசிட்டிங் விசான்னு சொன்னால் இப்போ கூடுதலான நாட்களுக்கு விளங்குற இல்லை. ஜெர்மனிலே வந்து விசிட்டிங் விசா இருக்குது. இருக்குது. இப்போ அது வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களோட அம்மா கூப்பிட்டாங்க விசிட்டிங் விசா தான். 6 மாதத்துக்கு நிற்கலாம், இல்லாட்டி 3 மாதம் நிற்கலாம். அப்போ அவையில் வந்துச்சு என்ன மனுஷனுங்க எங்கிட்ட விசிட்டிங் தான், தனியாக விசிட்டிங் தான். வேலை செய்யலாது, பேங்க் அக்கௌண்ட் துறக்க இயலாது, ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் அவைகளுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்து தான் கூப்பிட்டோம். இப்போ அவையில் வந்து எங்கள்கிட்ட விசிட் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். அதான் விசிட்டிங் விசா. இப்போ கனடா போனாலும் இதே பிரச்சனை தான். ஆனால் இங்கே உள்ளாக்கள் அதை தவறாக புரிஞ்சு கொண்டு வழிகிட்டு இந்த ஏஜென்சி மேல்கிட்ட கொடுத்து எவ்வளோ காசை இழக்கணுன்ட்டு. இப்போ நான் இப்போ விட்டலில் எங்கள் கேள்விப்பட்டு 80 லட்சம் செலவழித்து சுவிஸுக்கு ஒரு ஆளுக்கு வந்திருக்கு. 80 லட்சம். ஆனால் சுவிஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு அரசியல் தஞ்சம் தெரியலாது, உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். அரசியல் தஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு காரணம் வேணும். இங்கே ஆபத்து இருக்கா என்னத்தால்? இப்போ அதான் அவங்கள வடிவாக விளக்கமாக ஆராயணும். வேறு உண்மையாக உயிர் ஆபத்து இருந்தேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையாட்டின்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணி உடனே நாட்டுக்கு அனுப்பி விடுவோம். இப்போ ஜெர்மனிலேயே யூரோப்பாவில் புது சட்டம் வந்திருக்கு. இந்த மாதத்துலேருந்து எல்லையிலிருந்து பிடிச்சி அதிலே என்கொயரி பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணால் உள்ளுக்கு எடுக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணால் உடனே அதுலேருந்து டிபோர்ட். அதே மாதிரி பிரிட்டனில் இன்றைக்கு ஒரு சட்டம் அமலாயிருக்கு. கையெழுத்து ரிஷி சுனக் வந்து போட்டிருக்கிறாரு. பிரிட்டனில் அரசியல் தஞ்சம் கோர முடியாது. இன்றைக்கு வந்து ஆமாம், வந்து யூரோப்பாவுக்கு வந்து இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அப்படியான சில நாடுகள் வந்து காலடி வைக்கலாத அளவுக்கு வச்சுட்டு, இப்போ நான் வெளிநாட்டுக்கு வர வேணாம்னு சொல்லல, வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இப்படி சொல்லுங்க. இலங்கையில் உள்ளாக்கள் இந்த சொந்தக்காரரோ யாரும் இருந்தேன்னு சொன்னால், கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வெளிநாட்டில் இருந்தேன்னு சொன்னால் அவையில் மேரி பண்ணிட்டோம்னு சொன்னால் ஸ்பான்சரில் கூப்பிட்டால் அவையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வித செலவும் பெரிய செலவு இல்லாமல் போகலாம். ஸ்பான்சர் விசாவில் போகலாம். அது பிரச்சனை. மற்றபடி ஏஜென்சியில் நீங்கள் கொடுத்து ஏமாந்து வீணாக காசு அழைச்சிட்டு இருக்கிறீங்க, அதுதான் ஒரு கவலை. மற்றபடி நீங்கள் அங்கே வந்தால் வேலை இருக்கும், அது ஒரு அடுத்த பிரச்சனை. வெளிநாடுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பாஷை இருக்கு. ஜெர்மனி வந்தேன்னு சொன்னால் இங்கிலீஷ் தெரியாது, அங்கே ஜெர்மன் பாஷை டச் தான் படிக்கும். இங்கேயே கூட படிச்சுட்டு தான் நிறைய பேர் வெட்டிங் பண்ணாலும் போயிடும். ஆனால் என்ன சொல்லுங்க பிரச்சனை, அங்கே ஏற்கனவே ஜெர்மனியில் லட்சக்கணக்கில் பேர் வேலை இல்லாமல் இருக்கு. வெள்ளைக்காரங்க சரியா, வெள்ளைக்காரங்களே அங்கே பிறந்து வெள்ளைக்காரங்களே இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறோம். எத்தனை 5 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதோடைய தெரியா. இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து போனோம்னு சொன்னால் எங்களை முதல் அக்செப்ட் பண்ணணும். தெரியும், அக்செப்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தது அங்கே தான் பாஸை படிக்கணும். பாஸை படித்து அதில் பாஸ் பண்ண பிறகு வேலை சம்மந்தமாக படிக்கணும். என்ன வேலை செய்தாலும் அங்கே அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாண்டா உடனே செய்யலாம், ஒரு கடையை திறக்கலாம். அங்கே வந்து அப்படி இல்லை. ஒரு வேலை செய்தால் அந்த வேலைக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் தான் ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம், நல்ல சம்பளத்தோடு வேலை செய்யலாம். படிக்காட்டிக்கு அங்கே வந்து சரியான கஷ்டம். மற்றது முதல் வந்து வெள்ளைக்காரனுக்கான அந்த முதல் உரிமை. எங்களோட நிறம் வந்து வேறு வித்தியாசம் வந்து, இப்போ அதில் வந்து எங்களை கொஞ்சம் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து கற்பனை பண்ணுற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை. முதல் வந்து வெள்ளைக்காரனுக்கு, அந்த நாட்டுக்காரனுக்கு முதல் உரிமை உரிமை. பிறகுதான் உங்களுக்கு அப்படி எவ்வளோதான் நீங்கள் பாஸாக படிச்சிருந்தாலும்
கார்டு வச்சிருந்தாலும் இது அந்த கார்டின வகை சொல்ல முடியும், ஏதாவது கார்டின வகை இருக்கா? கார்டு வந்து கிரீன் கார்டு அப்படி எதுவும் இல்லை இல்லை இல்லை. முதல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணாக்களுக்கு வந்து ஒரு நீல பாஸ்போர்ட்னு சொல்லியிருக்கு. நீல கலரில் பாஸ்போர்ட் இருக்குது வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து இலங்கைக்கு மட்டும் வரையிலாது, மற்றபடி வேறு நாடு எல்லாத்துக்கும் போகலாம். இது நீல பாஸ்போர்ட். ஓ நீல பாஸ்போர்ட்டுக்கு இலங்கை வரையிலாது, வேறு நாடு போகலாம். மற்ற என்ன காரணம் சொன்னால் நீங்கள் அரசியல் தஞ்சம் கோரி வந்த நீங்கள் இந்த நாட்டில் உங்களுக்கு உயிர் ஆபத்து, அப்போ அதால் நீங்கள் இந்த நாட்டுக்கு போகக்கூடாது. அதான் அந்த நீல பாஸ்போர்ட். மற்றபடி நீங்கள் வேறு எங்கேயும் போகலாம். மறுபடி சிவப்பு பாஸ்போர்ட் வந்து அது பொதுவாக இல்லை இருக்கக்கூடிய பாஸ்போர்ட், அது எல்லா இடத்துக்கும் போகலாம். சிவப்பு பாஸ்போர்ட் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச உறவினர்கள் எல்லாம் அதான் சிவப்பு பாஸ்போர்ட் தான் வச்சுருக்கோம். ஆமாம். சிவப்பு ரெண்டு, அடுத்தது நீலம், ரெண்டும் வேறு வந்து வடிவான விளக்கங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ போராக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி போகணும். மற்றது பாஸ்போர்ட் வகை சொன்னீங்க. மற்றது அடுத்த பிரச்சனைன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் 7 வருஷமாக அவருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் வேறு நாடுகள் அங்கே போய் கொஞ்ச காலம், இங்கே காலம், அப்படி இந்த நாட்டில் கொஞ்ச காலம் அப்படி ஓடுபட்டு தெரியணும். ஒழுங்கான வேலை இல்லை. அப்படியே கனவேர் இருக்கணும். எல்லோரும் போனாக்கள் எல்லோரும் வேலை செய்ய வேண்டியது. போனால் எல்லாருக்கும் வேலையும் நிரந்தரம் இல்லை, சில பேருக்கு கொஞ்ச காலம் வேலை அப்படி இருக்குது. அப்படியே அந்த கஷ்டமான ஆக்களும் இருக்கிறாங்க. அதாவது அரசாங்க உதவி பெற்று அங்கே வாழ்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்காரரும் தமிழ்நாடு எல்லா ஏமங்காரனும் இருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்காரும் அரசாங்கம் உதவி செய்து வேலை இல்லாமல் இருக்கிறார்களுக்கு அரசாங்கம் பவுன்ஸ் கொடுக்கும். பவுன்ஸ் இல்லை, யூரோ. அது 300 யூரோ. அதில் வந்து அது சாப்பாட்டுக்கே, அங்கத்தை சாப்பாட்டுக்கே செலவுக்கு சரி. ஆனால் வீட்டு வாடகை, கரண்ட் வாடகை எல்லாம் அவங்களே கட்டுவாங்க. கரண்ட் வந்து என்ன வேணும் தெரியல. மற்றபடி உடுப்புகள் எல்லா இதுவும் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கும். அந்த சாப்பாடு செலவுக்கு மட்டும் அந்த காசு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு செலவுக்கு அந்த காசு தான். அதை விட அவையில் வந்து கார் வச்சிருக்கிறாது, சொந்த வீடு வச்சிருக்கிறாது, பேங்கில் காசு வச்சிருக்கிறாது, நகையில் வச்சிருக்கிறாது. அரசாங்க உதவியில் இருக்கிறாங்க. மற்றபடி நாங்கள் சொந்தமாக உழைச்சா நாங்கள் இன்னும் வச்சுருக்கோம். அதில் அப்படி கணக்கு பேர் அப்படி இருக்கணும். இந்த வசதியாகவும் இருக்கணும், சாதாரணமாகவும் இருக்கணும். வெளிநாட்டு வாழ்க்கை வந்தது தான். தனியாக தமிழாக்கள் இல்லை, எல்லா நாட்டுக்காரனும் ஏமங்காரனும் இருக்கிறாங்க. ஏமங்காரனும் வேலை இல்லாமல் கனவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இங்கே வந்து இப்போ கூப்பன்னு சொல்லி நம்ம என்ன கூப்பனோ அந்த குடும்ப அட்டையில் பலனவ கூட்டுறவு சங்கத்தில் உணவு தாரம். அப்போ அந்த இது வந்து இங்கே அரசாங்கம் கொடுக்குது. அதேமாரி தான் அங்கேயும் காசாக கொடுக்குறாங்க. அதுதான் வித்தியாசம். இங்கேயும் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கூப்பன் என்ற வசதியில் கூப்பன் இதில் கொடுக்கணும். அரிசி, பருப்பு அந்த இதில் கொடுக்கணும். அதுமாதிரி அங்கே காசாக கொடுத்து வீடையும் கொடுக்கணும். ஆனால் சில இடங்களில் இப்போ கேம்புன்னு சொல்லி இருக்குது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாக்களை முதல் ஒரு கேம்ப் மாரி ஒன்று இருக்குது, பெரிய ஒரு கேம்ப் மாரி. அதில் வந்து எல்லா நாட்டுக்காரும் இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. அதில் வந்து முந்தி பெட்டி சாப்பாடுன்னு சொல்கிறது, பர்டிகுலர் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி அப்படியே கொடுப்பாங்க. வாட்டிக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்குரிய சாமான் கொடுப்பாங்க. அப்படி முந்தி கணக்கு எதில் நடந்தது. அது கஷ்டமான வாழ்க்கை. அது வெளிநாடே வெறுத்துரும் அந்த கேம்புகளை விட்டோன்னு சொன்னேன். அதில் வந்து நாங்கள் ஒரு இடம் போகவும் இல்லாது. கேம்ப் முகாம் வாழ்க்கை. இங்கேருந்து போனோம்னா கொஞ்சம் காலம் முகாம் வாழ்க்கை. அவங்கள எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ தான் நீங்கள் கேஸுக்கு கூப்பிட்டா தான் நீங்கள் உங்களுக்கு முடிவு தெரியும். எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. அளவாக வேலை செய்யலாம். அளவாக முந்தி வேலை செய்தார்கள். பிடிச்சான்னு சொன்னால் எக்கத்தக்க இப்போ வேலை கொடுத்தால் 40,000 யூரோனா கட்டணும். வேலை செய்தவர் 10,000 யூரோனா கட்டணும். சொல்லி கேள்விப்பட்டு அப்படி இருக்க வைக்கல. அது முந்தின வாழ்க்கை வந்து ரைப்பட்ட வாழ்க்கை. இப்போ வரலாமா வேணாமடைகள் உங்களோட கதையில் விளங்குது. வராது பொறுத்தவரை இல்லை. நீங்கள் 2 லட்சமோ 1 கோடியோ கொடுத்து வர காசுக்கு இந்த நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உலகத்தில் தான் சொல்கிறேன். இப்போ இந்த நாட்டில் என்னத்தை நீங்கள் செய்து வெளிநாட்டுக்கு செய்து ஏற்றுமதி செய்தால் அங்கே நல்ல விலைக்கு விற்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தேங்காய் சிரட்டை இருக்கேன். நான் வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன்.
உங்களுக்கு காட்டுறேன். நான் பாதி ஸ்ரட்டையை பாலிஷ் பண்ணி போட்டு 270க்கு ஹீரோ ஒரு பாதி ஸ்ரட்டை 270 270 பாருங்கள் எவ்வளோ கணக்கு 300 படி பாருங்களேன் 600 கிட்டத்தட்ட 700-800க்கு மேலே வருது ஒரு பாதி ஸ்ரட்டை வெறும் ஸ்ரட்டை அது அவங்க டெக்கரேஷன் பண்ணுறாங்க. சரி, மற்றது அந்த செத்தாக்கண்ட தினமுண்டு வாரது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. அந்த 1ஆம் தேதிக்கு இங்கேருந்து அந்த தாமரைப்பூ இருக்குதானே அந்த உள்ளுக்குள்ள பருப்பெல்லாம் இருக்குது அந்த பருப்போடு சேர்த்து அந்த தண்டோடு சேர்த்து ஒரு வத்தல் அந்த காஞ்ச இதழ் காஞ்ச அந்த பூண்ட இது அது தென்னம் பாலை இருக்குது அது மற்றது நுங்கு மேலால் வெட்டி போட்டு தோண்டினோடனே ஒரு காஞ்ச மாரி இருக்கு அப்படியே காஞ்சது அதெல்லாம் எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அது என்னென்னு சொன்னால் அந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த செத்தாக்களுக்கு வந்து அதில் ஒரு அங்கே சவக்குமார மாதிரி ஒன்று இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ அதில் கொப்போலை வெட்டி அந்த இதுக்கு மேலே குத்தி ஒரு டெக்கரேஷன் மாதிரி செய்து அந்த அவங்க இந்த கல்லறைக்கு முன்னால் கொண்டே வைக்கிறது. ஜெர்மன்காரர்கிட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு முறை அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இலங்கையிலேருந்து போகுதா இல்லை இலங்கையிலேருந்து போகுது. இந்த தென்னம் பன்னாடின்னு சொல்லி நான் நீரே பார்த்தேன். வெளியான்னு சொன்னால் 4 யூரோ ஒரு சின்ன துண்டு 4 யூரோன்னு சொன்னால் பாருங்க முன்னாங்க 1200 மேலே. ஓ, ஆனால் இங்கே என்ன செய்கிறோம் எரிக்கிறோம் என்ன வெளிநாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்தான்னு சொன்னால் இந்த நாடு கணக்கு இருக்குது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு கணக்கு சாமான் இருக்குது அதே ஒரு பிஸ்னஸ். ஆனால் இப்போ எல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க இங்கே வேலை வாய்ப்பு தானே இல்லை இளைஞர்களுக்கு சரி இல்லை இப்போ நீங்கள் அதை வெளிநாடுக்கு நீங்கள் சாமான்களை சேர்த்து அனுப்புகிறதே ஒரு வேலை தாங்க அது ஒரு தொழிலாக செய்கிறீங்க சொந்த தொழிலாக. இப்போ தான் அந்த அன்னளவாக இப்போ கிட்டத்தட்ட கூட இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து கொடுக்குற சிஸ்டம் கூட இப்போ தான் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து கைத்தொழில்கள் எல்லாம் செய்துட்டு வரணும் தான். ஆனால் இது புதுசாக இருக்குது. ஆனால் கொடுக்குறது எங்கே கொண்டே கொடுக்கணும்னு மக்களுக்கு தெரியுங்க. இங்கே வெளிநாட்டில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்களே எடுப்பாங்க. இப்போ எங்களுக்கு ஏசியன் சாமான்கள் இங்கேருந்து வருது மரக்கறியில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருது. அப்போ இங்கே உள்ளாக்களில் இயற்கையில் எடுத்த இதெல்லாம் எங்களுக்கு வருது மரக்கறிகள் கிழமையில் 2 தரம் வருது ஃப்ரெஷ் மரக்கறி. அப்போ நாங்கள் இங்கே சாப்பாடெல்லாம் அங்கே சாப்பிட்றோம். மற்றபடி நீங்கள் முயற்சி எடுத்தால் எல்லாத்துலேயும் வெல்லலாம். முயற்சி தான் முக்கியம். இங்கே உள்ளாக்கள் முயற்சி அது இருந்துன்னு சொன்னால் உழைக்கிறாக்கள் எங்கேயும் உழைக்கலாம். இங்கேயும் இதே மாதிரி தான் மண் அங்கேயும் அதே மாதிரி தான் மண். ஆனால் முயற்சி எடுக்கும் முயற்சி சொல்கிறேன். நாங்கள் 4 மணிக்கு போனோம்னு சொன்னால் காலமே 4 மணிக்கு பின்னர் 4 மணிக்கு தான் வருவோம். போக்குவரத்தும் அதுக்கு இருக்குது. மற்றது விண்டர் காலத்தில் ஸ்னோ இருக்கும். அந்த ஸ்னோ வந்து வலிக்க மாட்டாங்க சில நேரம். இப்படியே 4 மணிக்குன்னா வலிக்க மாட்டாங்க. சில 5 மணிக்கு தான் சில நேரம் வலிப்பாங்க. வலிச்சாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் காரில் போகலாம். இல்லாட்டி கார் வலிக்கி கொண்டு பள்ளத்துக்குள்ள அப்படி எனக்கு 2 தடவை நடந்திருக்கு. அப்படி அந்த பயங்கரமான வாழ்க்கையிலும் இருக்குது. விண்டர் காலத்தில் வந்து இப்படியே என்ன அவங்க அந்த உப்பு போடுறாங்க ரோட்டுக்கு உப்பு போடுறாங்க. அந்த உப்பு வந்து தூவின உடனே ஒரு 5 நிமிஷத்தில் கரைஞ்சிடும். சினோவெல்லாம் கரைஞ்சிடும். சினோ கரைஞ்ச அப்புறம் நாங்கள் கார் விடலாம். ஆனால் ஸ்பீடை விடக்கூடாது. லிமிட் குறைவாக ஸ்பீட் குறைவாக. மற்றபடி சம்மருக்கு வந்து நார்மலாக போகலாம். இப்போ தான் ஏப்ரல் மாதம் மட்டும் அங்கே குளிர். வரையக்குள்ள இப்போ குளிர் சீசன் ஆகும். நான் வரக்குள்ள சொல்கிறேன். வர்றதுக்கு 2 நாளைக்கு முதல் போலை அளவுக்கு ஐஸ் கல் விழுந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ ஹார்ட் அங்கே சரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலை வாழ்றீங்க. பார்க்க அந்த காசு செலவழிக்க பார்க்கல அதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் வித்தியாசமாக இருக்கும்.
அங்கே கஷ்டப்பட்டு அந்த 3 கிழமை இங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அதான் நாங்கள் இங்கே பண்ணுற எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். மற்றபடி அங்கே போனால் திருப்பி பழையபடி மிஷின் வாழ்க்கை. இனி மிஷின் வாழ்க்கைக்கு போயிடுவார் ஐயா. இப்போ எப்போ வெளிக்கிட போகிறீங்க? நாங்கள் 10ஆம் தேதி 10ஆம் தேதி வெளிக்கிட போகிறாரு. வார மாதம் 5ஆம் மாதம் 10 வெளிக்கிடுறாங்க. மற்றது மிஷின் வாழ்க்கை உண்டு. குளிர்னா எல்லாரும் அங்கே வேலையாண்டு சொல்லி இல்லை, வேலை இல்லாதாக்களும் இருக்குது. அவையில் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறபடியால் அவையில் ஒரு மாதிரி இருக்கணும். அவனா அவையில் வந்து இலங்கைக்கு வரையில சொன்னேன். அப்போ நீ அதில் அந்த பிரச்சனை அப்படியே அந்த கணக்க பிரச்சனை இருக்குது. சில விஷயங்கள் வந்து ஒருவர் இங்கே சொல்கிறேன், வெளிநாட்டில் எப்படி வாழ்கிறது. இப்போ சில பேர் இங்கே நிற்கிறது போன உடனே எங்களுக்கு வேலை கிடைக்கும், அதெல்லாம் இல்லை. அது முதல் பாச படிக்கணும், வேலை சம்பந்தமான படிப்பு படிக்கணும் 3.5 வருஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லக் இருந்தால் வேலை முதல் வெள்ளக்காரனுக்காக வேலை. அதுக்கப்புறம் தான் எங்கள் கிடைக்கும். செகண்ட் தான் நாங்கள், 2ஆவதாகலாம் நாங்கள். ஆனால் இப்போ எங்கடையாக்கள் நாங்கள் போன காலத்தில் வந்து எங்களுக்கு அந்த இது இல்லை தானே. இப்போ படித்து அந்த ஹவுஸ் பில்டிங்னு சொல்கிறதாங்க தொழிற்கல்வி அது கட்டாயம் படிக்காதான் எங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும். மற்றபடி இப்போ எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் இப்போத்த ஜெனரேஷன் வந்து இப்போ எங்களோட பிள்ளைகள் அவையில் வந்து நல்ல எல்லா பதவியிலையும் இருக்கணும். போலீஸில் இருக்கணும், ஆர்மியில் இருக்கணும், டாக்டர் இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும். தமிழாக்கள் போய் இருக்கணும். அதாவது இங்கேருந்து போனாக்களில் பிள்ளைகள் இந்த அவையில் வந்து சின்ன பிறந்து வளர்ந்து அங்கேயே டொச்சை படித்து மகன் அவர் தான் அவர் என்ன இருக்கிறாரு. அவர் வந்து எங்களோட கம்பெனியில் வேலை செய்வார். அவருக்கு அதான் நினைக்கிறேன். இப்போ இங்கே பொறுத்த வரையில் எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லிடணும். அது பிள்ளை ஒரு பிள்ளைக்கு எந்த துறையில் மூளை வேலை செய்யுதோ அந்த துறையில் விட்டுருவோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இல்லை நீ இதுதான் படி கவர்மெண்ட் சொல்லி. மற்றது அங்கே வந்து வெளிநாட்டில் வந்து கவர்மெண்ட் இல்லை, வெக்கமெண்ட் இல்லை. என்ன வேலையும் நீங்கள் செய்தே தீரும். இப்போ இங்கே வந்து அந்த பிரச்சனை பண்ணுறது, அங்கே வந்து அது இல்லை. அவனுக்கு முக்கியம் தேவை காசு. வாழ்கிறதுக்கு முதல் முக்கியம் காசு. மற்றவன் அவனுக்கு கதைப்பான் இவன் கதைப்பான்னு சொல்லி அப்படி அண்டும் இல்லை. அங்கே அவனு பிரச்சனை எனக்கு இது காசு வேணும், இதை செய்யணுமா செய்யணும், காசு வேணும், அதான் வாழ்க்கை, வெள்ளக்காரன வாழ்க்கை. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து நீங்கள் அந்த வேலை செய்கிறேன்னு சொன்னால் அவரை கூப்பிடணும், இந்த வேலை செய்கிறேன்னு இவரை கூப்பிடணும். அங்கே வந்து எல்லா வேலையும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சொன்ன மாட்டீங்க. என்ன ஹவுஸ் டாக்டர் அவர் எல்லா வேலையும் செய்வார். இப்போ புல் வெட்டுறதுலேருந்து இந்த பில்டிங் கட்டுற வேலையிலேருந்து எல்லா சகலையும் அவர்கிட்ட வீட்டு வேலையும் முழுக்க அவரே செய்கிறது. சம்பளம் கொடுத்து கட்டுப்படிக்காது. அது சரி. இப்போ அங்கே வந்து சரியான சம்பளம் கூட. இப்போ நாங்கள் இங்கே வந்தால் எங்களுக்கு டிரைவர் வேணும், அந்த வேலை சொல்லணும், அந்த வேலைக்கு ஆக்களை கூப்பிடணும், இந்த வேலைக்கு. அங்கே அது இல்லை. சுதந்திரமான எல்லாத்துலேயும் சுதந்திரம் இருக்குது. நீங்கள் பாகுபாடு இல்லாமல் எங்கேயும் என்ன செய்யலாம். ஆனால் இனத்துவேசம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே இருக்குல்ல, அது ஒன்று இருக்குது. வெளிநாட்டுக்காரரை வெளியேறுன்னு சொல்லி அந்த ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அவைக்கு வேலை இல்லை. சில இடங்களில் நீங்கள் தமிழாக்களும் பிடிச்சா அவளுக்கு அது வரும். தமிழாக்கள் இல்லை, பொதுவாக எல்லா நாட்டுக்காரங்களும் அங்கே இருக்குது. தனியாக தமிழாக்கள் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் அங்கே இருக்குது. ரஷ்யன் இருக்குது, துருக்கி இருக்குது, சைனாக்காரங்கள் இருக்காங்க, எல்லா நாட்டுக்காரங்களும். ஆனால் அவ்வளோ பேரையும் தாண்டி தான் நாங்கள் அப்புறம் அடுத்த வேலைக்கு போகணும். மொழி ஜெர்மனியில் இருக்கிற அந்த இடத்தை இருக்கா சொல்லுங்க. ஆரம்பத்தில் கேட்கல. அது ஏமனில் ஒரு இடம் இருக்குது. வந்து உங்களோட இடம் இது. எங்கள் இடத்துலேருந்து டோட்மண்ட் கிட்ட நீங்கள் வசிக்கிற இடம் இது செல்மன் ஷெல் அந்த இடத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர். அதாவது இப்போ இந்த நிலக்கரி ஏற்றிட்டு போகிற பெரிய நீட்டு கப்பல் 100 மீட்டருக்கு கிட்டே இருக்கும். அந்த 100 மீட்டருக்கு கப்பலில் வந்து ஃபுல்லாக கரியே இருக்குது. ஒரு இவ்வளோ உயரம், அது உதாரணம்னு சொல்லி அந்த தேர்முட்டி இருக்காங்க.
அந்த தேர்முட்டியின் உயரத்திலேருந்து கப்பல் வரும். அடுத்த கப்பல் கீழே போகணும். மற்ற கப்பல் அந்த கப்பல் கீழே போகணும் என்று சொன்னால் என்ன செய்யும்? அந்த கப்பல் வருது கனால் மேலே, கனால்னு சொல்கிறது. அதுக்குள்ள அந்த நீட்டு கப்பல் வரும், 100 மீட்டர் கூடிய கப்பல் வரும். வந்ததுன்னு சொன்னால் ஒரு இடத்துல அடைச்சிருக்கும், பெரிய கதவண்டு போட்டு அடைச்சிருக்கும். அதுக்குள்ள கப்பல் நிற்கும். அப்போ இங்கேயிலிருந்து கீழே இருந்து ஒரு பெரிய டேங்க் மாரி 2 விதமாக இருக்குது. ஒரு டேங்க் மாரி ஒன்று இருக்குது, மற்றது பெரிய ஒரு தொட்டில் மாதிரி கட்டிடுவாங்க. இப்போ தொட்டில் மாதிரின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? இந்தியாவில் பெரிய கதவு இருக்கும். இப்போ நிலத்திலிருந்து அந்த உயரத்துக்கு பெரிய கதவு இரும்பு கதவு இருக்கும். அந்த கதவு மூடப்பட்டோடனே தண்ணி நிலத்தில் இருக்கும். அப்போ அடியால் சுரந்தோடனே தண்ணி வந்து மேல் மட்டத்துக்கு ஒழும்பும். அந்த மேல் நினைச்சோன்னே தேர்முட்டில் அந்த மட்டத்துக்கு ஒழும்பி வந்த உடனே அப்புறம் அங்கால பக்கம் கதவை திறந்தோடனே அப்படியே மேலாள அதேமாரி அங்கேருந்து வந்தேன்னு சொன்னால் டேங்குள்ளே வந்தேன்னு சொன்னால் அங்கால பக்கம் கதவை பூட்டி விட்றாங்க. அப்புறம் இங்கே தண்ணியை திறந்தோடனே அந்த தண்ணி அப்படியே கப்பலோடு சேர்த்து அப்படியே கீழ் மட்டத்துக்கு வரும். அப்புறம் இங்கால பக்கம் கதவை திறந்தோடனே இப்படியே போகும். அது ஒரு நல்ல ஒரு வந்து அதில் பார்க்கலாம். மற்றது கிட்டர் காலத்தில் இருந்த கோட்டைகள் எல்லாம் இருக்குது. அப்படி பார்க்குறதுக்கு இடங்கள் இருக்குது. சீசனும் மாறி மாறி வரும். மற்றது இலவுதிர் காலத்தில் வந்து நீங்கள் மரங்களில் இலை இருக்காது. இப்போ ஏப்ரல் மேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். குருத்துகள் வந்து பூத்து காய்த்து ஆப்பிள் மரம் என்றாலும் சரி, பிஎஸ் அப்படி அந்த பழங்கள் வந்து இப்படி செப்டம்பர் மாதம் செப்டம்பர் அக்டோபரில் பழங்கள் சாப்பிடும். அவ்வளோதான் இல்லை எதிர்காலம் என்ன. அப்புறம் அதுக்கப்புறம் இலவுதிர் காலம். பிறகு நீ அங்கே அப்புறம் இனி அடுத்த வருஷம் வெயிட் பண்ணணும் இலவுதிர். மற்றபடி இங்கேத்த மாரி எந்த பச்சை செழிப்பாக இல்லை. இப்போ சமருக்கு ஓகே, பச்சையாக இருக்கும், வடிவாக இருக்கும், பூக்கள் எல்லாம் வடிவாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு வாங்க வந்து என்ன நீண்ட நேரம் நின்றவங்க, நிறைய நேரம் நின்று கேட்குறோம். உங்களோட பேரையும் சொல்லி விடுங்க அப்படியே காணொலியில். இவருடைய மனைவி ஜசிந்தா பிரேமதாஸ். ஓகே, நீண்ட நேரம் நின்றுட்டோம். நன்றி. இந்த காணொலியை நாங்கள் இதோட முடிக்கிறோம். நல்ல அனுபவங்களை வந்து பயந்துருந்தாரம்மா, ரொம்ப சந்தோஷம். அது ஏன் நான் இந்த அனுபவம் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த இப்போ எல்லோரும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, யாழ்ப்பாணத்துலேருந்தும் சரி, இலங்கையிலேருந்தும் சரி. உங்களோட அனுபவம் வந்து அதுக்கு ஒரு சிறு உத்வேகத்தை கொடுக்கும், ஏதோ ஒன்றை கொடுக்கும். அதுக்காண்டி தான் ஏதோ ஒன்று இப்போ ஜெர்மன் போகிறாங்களுக்கு போகணுமா இல்லையா? ஜெர்மனில் பொதுவாக வெளிநாட்டுக்கு வந்து போகிறது வந்து என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது வந்து அங்கே மறை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லாமல் பெறலாம். மற்றபடி நீங்கள் ஏஜென்சின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், இந்த நாட்டில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க, ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை, அப்போ உங்களுக்கு உயிராபத்து இருக்குது. அதுதான் மெயின். மற்றபடி நீங்கள் எவ்வளோத்தை தான் காசை கொடுத்தாலும் அவன் அனுப்புனா அவ்வளோ காசு லோஸ். அந்த காசை வச்சு இங்கே என்ன விதமான பிஸ்னஸ் செய்யும். கண்டிப்பாக காணொலியை முடிப்போம். என்ன ஓகே, இதுவரை நேரமும் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது டாட். இந்த காணொலி எடுத்தது யாருன்னு சொன்னால் அவருடைய மகன்.